ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோட். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான தார்பாரான 7th வீக் டே 5 மார்னிங் ஓட்டிங் ரிசல்ட்ஸை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. உங்களை மன்றாடி கேட்டுக்கிற மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக்கை தட்டுவாங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று தரமான சம்பவங்கள் எக்கச்சக்கமாக நடந்துச்சு, தாறுமாறான சம்பவங்கள் எக்கச்சக்கமாக நடந்துச்சு. அதில் ஒரு சில விஷயங்களை பற்றி சொல்லி ஆகணும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீக்லி டாஸ்க் முடிஞ்சிருமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி திடீர்னு முடிச்சு வச்சு அதை அந்த வெற்றியை ஆண்கள் வசம் கொடுத்து அந்த தலைப்பாகையை சூடி வச்சு அவர் பெண்கள் ராணியாக இருக்கிற சச்சம்மாவை ஜக்கம்மாவை கூப்பிட்டு அவங்க தலையில் அந்த கிரீடத்தை வச்சு வேறு மாதிரி முடிஞ்சுது. இந்த வீக்லி டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இவங்க வேறு மாதிரி பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சாச்சனாவோட பேச்சுக்கள், எல்லை மீறிய பேச்சுக்கள், எல்லை மீறிய செயல், ஒரு சர்வாதிகாரி மாதிரி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக தீபக்கை பொத்திக்கிட்டு இருங்கன்னு சொன்ன விஷயங்கள், அதுக்கப்புறமா பர்சனலாக எடுத்துகிட்டு இந்த ஜெஃப்ரிக்கு 100 தோப்பு காலம் போடணும்னு சொல்லி அவரை திரும்பவும் கேட்டு நான் வேணும்னு தான் பண்ண, என்ன வலிக்குதா அப்படின்னு கேட்ட விஷயங்கள் ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் தட்டி கேட்பார்னு தோணுதா? அதெல்லாம் வழக்கம்போல் விட்டுருவார் அப்படின்னு தோணுதா? மறக்காமல் சொல்லுங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா மஞ்சரியோட டபுள் ஸ்டார்ட விஷயங்கள். மஞ்சரி ஒரு நல்ல ஒரு கேப்டனாகவும் இல்லை, நல்ல ஒரு படைத்தளபதியாகவும் இல்லை, மொத்தத்தில் வேஸ்ட் கண்டஸ்டன்ட் ஆகிட்டாங்க. யாரெல்லாம் போன வாரம் மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணி நினச்சாங்களோ அவங்களாம் இப்போ கூனி குறுகி ஃபீல் பண்ணி வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க. வெளியே வந்தாலும் கட்சி தலைமையில் போட்டுட்டு தான் வராங்க. இல்லைங்க, யாரும் கேட்டாங்கன்னா நீங்கள் தானே மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு. நானே வெளியில் போய் 3 மாதம் ஆச்சுங்க மக்களே. ஏன்னா எனக்கு வருத்தமாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தோணுதா அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனலைசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அனலைசிஸில் யார் டாப்பில் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இருக்க வாய்ப்பே கிடையாது. சும்மா சிங்க மாதிரி நம்ம முத்துக்குமரன் இருக்கார். உடனே இதை பார்த்துட்டு நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸ் போகிறாங்க, முத்துக்குமரன் பிஆர் ஓவராக சொம்பு அடிக்காதீங்க அப்படின்னு. நல்லவங்களுக்கு சொம்பு அடிக்கிற தப்பு இல்லைங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நான் சீசன் 4 நீங்கள் சொல்கிற ஒருத்தருங்க சொல்கிற விஷயத்தை காதில் கேட்டு இந்த பக்கம் விட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 86,048 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 24.72. ஸோ இந்த வீக்லி டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக தனக்கு என்னென்ன சான்ஸாக கிடைச்சது எல்லாத்தையும் பக்காவாக பண்ண ஒரே ஒரு பர்சன் கண்டிப்பாக முத்துக்குமரன் தான். அதேமாதிரி இன்றைக்கெலாம் பாயிண்ட்டாக தெறிக்க விட்டாப்புல மஞ்சரியை. அதேமாதிரி அவர் அந்த கலைஞாயமிக்க அந்த கைவினை பொருட்களுக்கு அவர் கொடுத்த விஷயங்கள், அதுக்கப்புறம் அந்த ஸ்டார்டிங்கில் அந்த படைத்தளபதி, அந்த நாட்டு படைத்தளபதி மஞ்சரி உள்ளே வரும்போது அவங்களுக்கு வெல்கம் பண்ண விதங்கள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, பயங்கர வைரலாக போச்சு. அதுலேயும் அவர் அந்த ஒருவருக்கும் சொன்ன விஷயங்கள், அந்த சிங்கத்துக்கு இருந்தாலும் சரி, அன்ன பறவைக்கு இருந்தாலும் சரி, அந்த எக்கு தகடுக்காக இருந்தாலும் சரி, எல்லாமே டாப் டக்கராக இருந்துச்சு. அதேமாதிரி கடைசியாக இந்த முத்துக்குமரனுக்கு ஒரு கொக்கியை போட்டாங்க சாச்சனா, அவங்களுக்கும் தக்க பதிலடி கொடுத்தாரு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ யாரெல்லாம் முத்துக்குமரனுக்கு ஓட் பண்ணீங்க, யாரெல்லாம் முத்துக்குமரனுடைய ரசிகர்கள் அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது பேஸ் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 49,673 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.27. ஸோ சௌந்தர்யா கண்டிப்பாக ஒரு திறமையான ஒரு போட்டியாளர், அது மாற்றுக்கிறதே கிடையாது. அதேமாதிரி இந்த வீக்லி டாஸ்க்கில் மேபி சௌந்தர்யாவுக்கு இந்த ராணி போஸ்ட்டை கொடுத்துருந்தா செம்ம மாதம் இருந்திருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. எனக்கும் அதுதான் தோணுச்சு. ஏன்னா அந்த ஒரு ஆட்டிடியூட் அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் இவங்க அளவுக்கு கேவலமாக பண்ணியிருப்பாங்கன்றது தெரியல. அதேமாதிரி கொஞ்சம் வார்த்தை இது பண்ணியிருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணக்கூடிய ஆள். நம்ம இப்படி தான் நினைப்போம், சௌந்தர்யா இப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க நாங்கள் வேறு மாதிரின்னு சொல்லிட்டு வேறு மாதிரி பண்ணக்கூடிய ஆள் தான். அதேமாதிரி ஒரு விஷயத்தை சூப்பராக சொன்னாங்க. என்னென்னா அதுவும் இவங்க தான், நம்ம மஞ்சரி மேடம். அந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ திருட்டு வேலையை ஒன்று பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரே வார்த்தை சொன்னாங்க, நீங்கள் கேப்டனாக இருக்கீங்க, ஒரு பதவியில் இருந்துட்டு இது எப்படி நீங்கள் பண்ணுவீங்க, அதுவும் டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது கேவலமாலைன்ற மாதிரி ஒரு மாதிரி கலாச்சி விட்றாங்க. அவங்களுக்கு உறுத்த ஆரம்பிச்சிடும். ஐயோ சௌந்தர்யாவே சொல்லிச்சுன்னு வேலைக்கு அவங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் இவங்க எடுத்ததை ஒத்துக்காமல் வேறு யாரோ எடுத்தாங்கன்னா அடுத்தவங்க மேலே பழியை போட்டு வச்சுட்டு வந்தாங்க. அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு சில இடங்களில் நல்லாவே பேசியிருந்தாங்க. அதே மாதிரி ராணிக்கு பக்கத்துலேருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் அதே மாதிரி. ஆனால் இன்னொரு தப்பு பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த பக்கம் மாட்டியிருப்பாங்க. அப்போ அவங்க கொடுத்த தண்டனையை பண்ணியிருக்கணும். அதை பண்ணாமல் வேணுட்டுமே அதை பண்ணாமல் உள்ளே வந்திருப்பாங்க. அந்த குச்சின்னு செங்கோலுக்கு சொன்ன விஷயங்கள் நிறைய பேருக்கு இனிமேல் இருட்டாக இருக்குது. இதுக்கு கண்டிப்பாக ஒரு டோஸ் இருக்குது இந்த வாட்டி, சரிங்களா? மூணாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜய் விஷால். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 35,649 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் 10.24. ஸோ விஜய் விஷால் இந்த வாரம் என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா கிச்சனில் சூப்பர், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சமைச்சு போட்டார். அது உண்மையிலே நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா இவங்க இவ்வளோ டாஸ்க்கை சூப்பராக பண்ணுறாங்கன்னா அதுக்கு வயிறார சாப்பிட்டு அவங்க மனநிறைவோடு பண்ண விஷயங்கள் தான். அதை நல்லா பண்ணார். அதே மாதிரி இவர் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்துருச்சு. என்னென்னா மறுபடியும் இந்த மார்க் பண்ணுற விஷயங்கள், அதுவும் குறிப்பாக இந்த ஜாக்லின் எப்படி நடப்பாங்க அப்படி பின்னாடி ஒரு மாதிரி தூக்கிக்கிட்ட மாதிரி, இதெல்லாம் கேவலமான விஷயங்கள். இதை கண்டிப்பாக எது கண்டிப்பாக சொல்லணுமோ அதாவது கண்டிப்பாக சொன்னால் தான் விஜய் சேதுபதி அவர்கள் மேலே ஒரு பயம் இருக்கும்.
அதை கண்டிப்பாக சொல்லாமல் இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க, இது உங்கள் மனசுக்கு தெரியும், இப்படிலாம் சொன்னால் கண்டிப்பாக திரும்ப திரும்ப செஞ்சு தான் தீருவாங்க. இவருக்கும் சரி ஜெஃப்ரிக்கும் சரி இவர் ஒரு சில வார்னிங் கொடுத்தா நல்லதுன்றது என்னோட கருத்து. சரி, அடுத்தது 4வது பேஸ் பார்த்தீங்கன்னா ராணுவ. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 28,929 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.33. சில நேரங்களில் மக்கு மாதிரி தான் பண்ணுறாரு. அப்பப்போ அவர் பண்ணுற விஷயங்கள் ரொம்ப மடத்தனமாக இருக்குது. அதுவும் பவித்ரா கட்ட அந்த தேசத்தை எழுதி கொடுத்துருவார் போடுது, வச்சுக்கோ. ஆமாம், உங்கள் வீட்டு தேசம்னால கொடுக்க மாட்டீங்க, இது இன்னொருத்தவங்களோட ஊராக வீட்டு தேசம் தானே கொடுப்பீங்க நல்லா கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ராணுவம் வந்துட்டு அந்த ராஜான்ற விஷயங்களை கெத்தாக மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருந்தது. இதுமாதிரி தீபக்கை வந்து சாச்சனா சொன்னாலும் ஃபஸ்ட்டு இவர் தான் குரல் கொடுத்தாரு, இந்த மாதிரிலாம் பேசுகிற வளர்ச்சிக்காத, ஒரு மரியாதையில் இப்படி தான் பேசுவியா அப்படின்னு. மற்றவங்க யாரும் பேசலை. ஆனால் ரஞ்சித் வந்து நான் கூட ஐயோ ரஞ்சித் சார் ரொம்ப கோவக்காரராச்சு அப்படின்னா, விடுப்பா ஏதோ சின்ன பொண்ணு பேசிச்சான். சின்ன பொண்ணு பேசிச்சுன்னா இதான் அந்த சின்ன பொண்ணு உங்களை வந்துட்டு பொத்திக்கிட்டு இருங்கன்னு சொன்னால் கம்முன்னு இருப்பீங்களா? சின்ன பொண்ணு தானே பேச்சு கம்முன்னு போவீங்களா அப்படின்னா, அது எப்படி உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களை வந்தால் தக்காளி சட்னி. போங்க சார், உங்களே அடுத்த வாரம் வந்து டாமினேஷனில் வச்சு வெளியே அனுப்புறது மக்களாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணிட்டு இருக்கு. சரி, லாஸ்ட்டானவனு எப்படி பார்த்தீங்கன்னா, இவர் எதுவுமே பண்ணாமல் இவங்களுடைய டீம்மேட்ஸ் நல்லா பண்ணி இவருக்கு அந்த கிரீடத்தை வாங்கி கொடுத்தது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. 5வது பேஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்லின். இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 27,764 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.97. ஸோ ஜாக்லினோட ஒரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுங்களா, கடைசி வரைக்கும் இவங்க தான் ஒட்டுறன்றதை யாருமே கண்டுபிடிக்கல அந்த கேர்ள்ஸ் டீமில். அது உண்மையிலேயே பெரிய சாமர்த்தியம். ஏன்னா யாருக்குமே சந்தேகம் வரல. அதனால தான் முத்துக்குமரன் முதலே வந்து போட்டார், ஜாக்லின் தான் இதுக்கு கரெக்டான ஆள். அது மட்டும் இல்லாமல் ஜாக்லின் மேலே கையை வச்சாதான் ஜாக்லினால் அங்கே வந்து எந்த பிளேயும் கொடுக்க முடியாது, இல்லைனா அதில் வந்து ஏதாவது வேலையை செஞ்சு பிரச்சனை போடுவாங்கன்ட்டு. அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் தட்டி கட்ட விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ஓவராக வந்து பொங்கிட்டாங்க. இன்னும் நாங்கள் காலில் விழுமா எல்லாத்துக்கும் வந்து சாரி கேளுங்க சொல்கிறீங்க அப்படின்னு. பட் அது அப்படி கிடையாது. ஏன்னா இவங்க பண்ண அட்டூழியங்களுக்கு இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது. அதனால் பாய்ஸ் டீம் வந்து கேர்ள்ஸ் டீம் வச்சு செய்ய ஆரம்பித்தாங்க. அங்கே வந்துட்டு அவ்வளோ பெரிய சீன் கிரியேட் பண்ண தேவையில்லை. பட் ஜாக்லினை பற்றி உங்களுக்கே தெரியும், அதனால் அவங்க பண்ணலன்னா அது நல்லாவும் இருக்காது. சரி, 6வது பேஸ் பற்றி அருண் பிரசாத். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பற்றி 26,694 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.67. ஸோ அருண் பிரசாத் கண்டிப்பாக வந்து ஒரு சில இந்த கைவினை பொருட்களில் வந்துட்டு அவர் தான் பண்ணார். இந்த அன்னப்பறவை, அதுக்கப்புறம் சிங்கம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த வீடியோ வந்து ரொம்ப வைரலாகவும் போச்சு. ஸோ அதெல்லாம் அவர் தான் பண்ணார். அதை கைவினை பொருட்களும் அவர் தான் சொந்தக்காரர். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த தலைப்பாகையை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதாவது இவங்க தான் வந்துட்டு அந்த ராணியோட கிரீடத்தை ஒழிச்சு வச்சுருப்பாங்க சொல்லிட்டு தலைப்பாகை எடுத்துகிட்டு போகும்போது பேசுகிறாங்க டைலாக், மஞ்சரை வச்சு கிளிக்கிறாரு. அந்த இது பாக எடுத்துகிட்டு போயிட்டீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை வச்சு எங்கள் மன்னர் எல்லாமே மன்னர் ஆட்சி மாதிரி பண்ணுங்கள், அந்த தலைப்பாகை ஒன்று போதும் உங்கள் நாடு ஆள்றதுக்கு, அந்த அளவுக்கு நீங்கள் ஒர்த்து இல்லை, வேணா சொல்லுங்கள், எங்கள் மன்னர் வந்து ஆணையிட்டார்னா இந்த பிரஜை ஒரு சாதாரண மக்கள் நான் வந்து உங்களோட ஆட்சி செஞ்சு இது பண்ணுறேன், உங்கள் நாட்டை காப்பாற்றுறோம் அப்படி இப்படி போட்டு கலாய்க்கிறாரு. எல்லாம் வாய் பொழந்துட்டு பார்க்குறாங்க. அவரால் என்ன முடியுமோ அதை சூப்பராக பண்ணியிருந்தார். அவங்க கூட இந்த ஆர்ஜியானது ஏதோ ஒன்று கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தாங்க, மற்றபடி பெருசாலாம் போகல. 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பவித்ரா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 18,791 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.4. பவித்ரா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கண்டஸ்டன்ட். ஆனால் அந்த 100 தோப்புக்கான சொல்லும்போது அவர் வந்து ஆஃப் செட்டப்பில் போடுற ஒருத்தரை இதுதான் உங்கள் வீட்டில் உங்கள் ஊரில் போடுற தோப்பு காரணமா அப்படின்னு சொல்லி அவர் 100 தோப்புக்கான போடுறத கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் உட்காந்து எந்திரிக்க சொன்னாங்க. 100 தோப்புக்கான எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும். மனசாட்சி வேண்டாம். பெண்களுக்கு தான் இருக்குது ரொம்ப ஈரமான மனசுன்னு சொல்லுவாங்க, இறக்கமான மனசுன்னு சொல்லுவாங்க. இந்த டாஸ்க்கு கொடுத்ததே 2 பெண்கள் தான். கொடுமை பார்த்தீங்களா, செம்ம கண்டாயிடுச்சு. அதுவும் பவித்ரா நீங்கள் இப்படி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று அதேமாதிரி இந்த கூன் வளைஞ்சி பண்ண கேரக்டர் உண்மையிலே பாராட்டக்கூடியது. அவங்களுக்கு செம்ம பேக் பெயின் மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய இடங்கள் அப்படி குனிஞ்ச மாதிரி இருந்தாங்க. அது உண்மையிலே சிரமம் எடுத்து பண்ணது உண்மையிலே நம்ம பாராட்டி ஆகணும். அதேமாதிரி ஒரு சில இடங்கள் வந்துட்டு சாட்சனா மாதிரியே ஒரு சில முடிவுகள் எடுத்தது கொஞ்சம் இரிட்டேட்டாக தான் இருந்துச்சு. சரி, அடுத்தது 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரயான். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 13,007 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.74. ஸோ ரயான் அவருடைய அந்த ராஜதந்திரி மந்திரி பதவி வந்து சூப்பராக பண்ணார். உண்மையிலேயே வந்துட்டு பாராட்டி ஆகணும். அதே மாதிரி அங்கே அந்த கலைநயமிக்கோட பொருளாக இருக்கும்போது பார்த்தீங்களா, அந்த பொருள் எத்தனை முதற்கொண்டு இருக்குன்றதை முதற்கொண்டு மைண்டில் வச்சுருக்காரு. அவங்க பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இங்கே 20 இருந்துச்சு, இப்போ 18 தான் இருக்குது, மீதி 2 யாரோ தூக்கியிருக்காங்க. வச்சார், பயந்துட்டாங்க. நாங்கள் என்ன வேலைன்றாங்க மஞ்சரி, நீங்களாம் ஒரு கேப்டன், படை தளபதி வேறு, எப்படி எடுத்தா பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் அப்படின்னு. அதுக்கப்புறம் இவர் பேசுகிற பேச்சு பார்த்துட்டு அந்த பக்கம் பயந்துட்டாங்க. வந்து அவங்களே வந்து தெரியாமல் வச்சுட்டு போயிட்டாங்க. அதேமாதிரி கேள்வி கேட்டதில் பயங்கர மாதம் இருந்துச்சு. அதாவது இவங்க வந்துட்டு சான்ஸ் கிடைக்கும்போது ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு அவங்க வந்துட்டு அதெல்லாம் முடியாதுனாங்க. அப்போ எங்களை ஒரு வாட்டி 10 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சிங்களேன், அப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அப்போ எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், இப்போ நில்லுங்க அப்படி போட்டு பொழந்தாரு. அதெல்லாம் ஒரு மாதம் இருந்துச்சு. கண்டிப்பாக நல்ல எதிர்காலம் இவருக்கு இருக்குது. அடுத்து 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 12,830 ஓட்ஸ்
வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.69. என்னங்க மேலே வந்துட்டாங்க, போவாங்கன்னு நினச்சிங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் இருக்கவங்க எல்லாருமே டேஞ்சர் ஜோன் தான். அதில் இவங்க கொஞ்சம் சேஃப்டியாக இப்போ இதுக்கு இருக்காங்க. நாளைக்கு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாளைக்கு தான் லாஸ்ட் நாள், அதாவது இன்றைக்கி தான் லாஸ்ட் நாள். ஸோ தர்ஷிகாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. 2 பேர் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்க. கன்றாவியாக இருக்குது. பெருசாக லவ் மாதிரியே தெரில. இவங்க மனசுக்குள்ளே இருக்கிறத உண்மையாக வந்து வெளிப்படுத்துகிறாங்களா, இல்லை வெளிப்படுத்தணுன்ற ஒரு காரணத்துக்காக வேறு வழி அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்களான்னு தெரியல. 2 பேர் மூஞ்சிலும் அப்பட்டமாக தெரியுது அது லவ்வே கிடையாதுன்ட்டு. இதுக்கு மேலே என்னத்தை சொல்கிறது, பெருசாக ஒன்றும் பண்ணல. அதே மாதிரி இந்த சேரை தூக்கிட்டு வந்தாங்க பாருங்கள், ராஜாவோட சேரை பொண்ணுங்களாம் சேர்ந்து. இது ஃபஸ்ட்டு விதை போட்டதே இந்த அம்மா தான். ஏய் யாருமே இல்லை வாங்க முதல் சேரை தூக்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா தான் மஞ்சரி ஆரம்பிச்சது. ஆனால் அந்த வேலையை செஞ்சுட்டு மஞ்சள் மலை பழியை போட்டு இந்த அம்மா எஸ்கேப்பு. எப்பா பயங்கரமான ஆள் இருக்கேமான்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நிறைய பேருக்கு வந்து தர்ஷிகா இருக்கிறது பிடிக்கல. சரி 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா வர்ஷினி வெங்கட். இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,685 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.64. ஸோ வர்ஷினி வெங்கட் இந்த வாரம் இந்த வீக்லி டாஸ்கில் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை. அவ்வளோ விஷயங்கள் சுத்தமாக பண்ணவே கிடையாது. ஏமா இருக்க அப்படியே வந்துட்டு பாய்ஸ் டீமில் எப்படி ரஞ்சித் சார் இருக்காரோ அதே மாதிரி கேர்ள்ஸ் டீமுக்கு ஒரு ரஞ்சித் சார் வெர்ஷன் 2.0 அப்படி சொல்லலாம். ஒன்றுமே கிடையாது, ஒரு உப்புச்சப்பும் கிடையாது, ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த இந்த பொண்ணு இருக்கிற இடத்துல ரியா இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த வாட்டி வேறு ஏதாவது சம்பவம் பண்ணியிருப்பாங்க. அதாவது என்ன பண்ணுறது, அதான் கிடைக்கவங்களுக்கு கிடைக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காம போயிடும். இன்னும் சொல்ல வந்து ஏதோ சொல்லிட்டோம் போல. சரி விடுங்க. 11வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஆனந்தி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 12,603 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.62. ஸோ ஆர்ஜி ஆனந்தி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் பெருசாக பண்ணல. சும்மா அப்படி பண்ணுறது, ஒளிஞ்சி பார்க்குறது, அருண் பிரசாத் சைட் அடிக்கிறாங்களாம். கடைசியில் அவங்களுக்கு கல்யாணம் கூட ஆகலை. என்ன கான்செப்ட், என்னத்தை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒரு சில டாஸ்கில் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி இருந்தது. மற்றபடி அவங்க வந்துட்டு பெருசாக தெரியவே இல்லை. ஆக மொத்தத்தில் நிறைய பேர் கருத்து என்னவாக இருக்குன்னா ஆர்ஜி ஆனந்தி தாங்க இந்த வாரம் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 12வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாச்சனா சக்கமாக இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 12,283 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.53. ஸோ சாச்சனா கண்டிப்பாக வெளியே போய் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போயே வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பதிக்கு போயிடுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. நீங்கள் தான் சொன்னீங்களா போன வீடியோவில், அவங்க போனாங்கன்னா திருப்பதிக்கே வந்து நிறைய பேர் நடக்கிற முடிவு பண்ணுறோம். நான் முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நாளைக்கு கண்டிப்பாக வந்துட்டு சாச்சலா போயிடுவாங்க, அது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் நடந்து போய்ட்டு சாமி வேண்டிட்டு உங்களுக்கு ஒரு லட்டு வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போகுது தெரியல. சரி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிவகுமார். அவர் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கினதுனால அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனாலும் அவரை பற்றி ஒன்றே ஒன்று சொல்லிடணும். அதாவது என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து ஒற்றனா, அதாவது நீ யாருக்கும் தெரியாமல் ஒற்றனா இருக்கிறத வந்துட்டு பார்க்கணும், நீ நடிச்சிட்டு இருக்க. ஆனால் நீ வந்துட்டு ஒற்றன்றதை நாங்கள் தெரிஞ்சுட்டு நாங்கள் தான் உங்ககிட்ட தான் நடிச்சிட்டு இருந்தோம் ஒரு வாரமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதெல்லாம் வேறு மாதிரி பங்கமாக இருந்துச்சு. மூஞ்சி மாறி போச்சு. அதுவும் அவர் வந்துட்டு நம்ம இவங்கக்கிட்ட சொன்ன விஷயங்கள், சௌந்தர்யா கிட்ட நான் இப்போ ஒரு விஷயம் சொல்லுவேன், பேனிக் மட்டும் ஆகிடாது. என்ன, நான் தான் நீங்கள் தேடிட்டு இருக்கிற அந்த ஒற்றன், சரி தெரியும் அதுக்கு என்ன அப்படின்ட்டாங்க. மூஞ்சி மாறி போச்சு. இதுக்கு மேலே நான் இல்லை இருக்க முடியாதுடா எப்பா அப்படின்ற மாதிரி காண்டாயிட்டார் அவர். பட் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஜோக்கெலாம் அடித்து நம்மளும் டென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. சரி இவங்க எல்லாரும் மொத்தமாக ஓட்ஸ் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா 3,48,141 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு டாப்பில் முத்துக்குமரனும், லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிவகுமார், அதாவது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போனதுனால சாச்சனாவும் அதுக்கு மேலே தர்ஷிகாவும் இருக்காங்க, வர்ஷினி வெங்கட் இருக்காங்க. ஸோ இவங்க தான் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வெளியேற போகிறாங்க. அதான் மாட்டுக்கிறதே கிடையாது. இதில் ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறது வரைக்கும் பாய் நண்பர்களே.